தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது உள்ளிட்ட 18 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த 6 பேரது குடும்பத்தினருக்கு தலா 50 லட்சம் ரூபாயுடன் அரசு வேலை. முதல்வர் பட்னவிஸ் அறிவிப்பு. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் அடுத்த கட்ட பதிலடி என்ன? பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை பிரதமர் தலைமையில் நாளை கூடி முக்கிய முடிவு. வெளி மாநிலத்தவரையும் ரயில்வே மற்றும் பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து தாக்க பாகிஸ்தான் ISI சதி என உளவுத்துறை தகவல். ஜம்மு காஷ்மீர் உள்ள 48 சுற்றுலா தலங்கள் மூடல். புதுச்சேரியில் கணவருடன் வாழும் பாகிஸ்தான் பெண் LDV விசா வைத்திருப்பதால் நாட்டை விட்டு வெளியேற்றம் உத்தரவை திரும்ப பெற உறவினர்கள் கோரிக்கை. வாய்ப்பில்லை என கூறி வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் சந்திப்பு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறும் அறிவிப்புகளை வெளியிட்டதற்காக நன்றி. மதுரை அருகே தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி இழப்பு. மழலையர் பள்ளிக்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை. அடமானம் வைக்கவும் அபகரிக்கவும் நினைப்பவர்களால் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. அதிமுக மற்றும் BJPக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் அதிமுக அமளி. கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டுவதே பிரச்சினைக்கு தீர்வாக அமையும். உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மே 12ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர்.